துணிவே துணை, இதுதான் இந்த பகுதியினுடைய தலைப்பு. 1970களிலே நான் இளைஞனாக இருந்தபொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக, இன்ஸ்பிரேஷனாக இருந்தது மரியாதைக்குரிய ஐயா தமிழ்வாணன் அவர்கள். அவருடைய புஸ்தகங்களெல்லாம் நான் படிச்சிருக்கிறேன். அதாவது சங்கர்லால் துப்பறியும் கதை ஒன்று எழுதியிருப்பார். ஒரு தொப்பி, கருப்பு கண்ணாடி, இதுதான் அந்த முதிரை. அந்த புஸ்தகத்தில் ஒரு தொப்பியும் கண்ணாடியும் போட்டிருந்தால் அது தமிழ்வாணனுடைய புஸ்தகங்கள், கலைமகள் பதிப்பகம். இந்த புஸ்தகங்கள், அவருடைய புஸ்தகங்கள் கூடுமானவரை நான் படித்து விட்டேன். எனக்கெல்லாம் மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா அந்த துணிவே துணைங்கிற ஒரு வார்த்தை அன்றைய காலகட்டத்திலே மிகப்பெரிய விஷயமாக இருந்தது. அவர் மிகப்பெரிய தமிழ் பேரறிஞர். அவர் தொடாத விஷயமே இல்லை. தமிழ், இலக்கணம், இலக்கியம், சோதிடம், நிறைய பேர்களுக்கு ஜாதகம் பார்த்துருக்கார். அதுபோல் 80 நாடுகளுக்கு மேலே அவருடைய பதிப்பகங்கள் இருக்குது. ஆக மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக, தமிழ் அறிஞராக அவர் வாழ்ந்திருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு அவரை பற்றி தெரியாது. அதற்காகத்தான் இந்த பதிவு. தமிழ்வாணன் என்ற மாபெரும் ஒரு தமிழ் அறிஞர், தத்துவ பேராசிரியர், சென்னையிலே தணிகாசலம் ரோட்டிலே அவருடைய அலுவலகம், இல்லம் இருக்கிறது. அற்புதமான மாமனிதர். அவர் தொடாத கலைகளே இல்லை. தமிழ் ஆர்வம் மிக்கவர். தமிழை பற்றிய பல நூல்கள் எழுதியிருக்கிறார். நிறைய பிரசுரங்கள் பண்ணியிருக்கார். நான் ஓரளவுக்கு படிச்சிருக்கிறேன். இப்பொழுது அவருடைய மகன்கள் லேனா தமிழ்வாணன், ரவி தமிழ்வாணன், அவருடைய பணிகளை இவர்கள் இருவரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலே ரவி தமிழ்வாணன் அவர்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் போய் இந்த பிரசுரங்களை எல்லாம் கவனிப்பவர் ரவி தமிழ்வாணன் ஐயா அவர்கள். அவருக்கு தமிழ்வாணனை போன்ற அற்புதமான அறிவு, திறமை எல்லாம் இருக்கிறது. ஏன்னா நம்ம பழமொழி சொல்லுவோம்ல, தாய் 8 அடி பார்த்தா குட்டி 16 அடி மாறும். தமிழ்வாணன் அளவுக்கு, மிகச்சிறந்த அளவிற்கு தமிழ் ஆர்வமும், கட்டுரைகளும் எழுதுவதும், புத்தகங்கள் வெளியிடுவதும், எல்லா விஷயங்களிலும். இப்போ நீங்கள் தமிழ்வாணன், ரவி தமிழ்வாணன் ஐயாவை நீங்கள் பார்க்கணுன்னா ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை காலை 8லேருந்து 9 இந்த நம்மளுடைய ராஜ் தொலைக்காட்சியில் நடக்குது. அந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சுவாமியினுடைய நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் நேரிலே வராங்க. அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் தொகுப்பாளராக சுவாமிஜியோட நல்ல நல்ல கேள்விகளை கேட்டு அவர்களுக்கு பதில் சொல்கிறாங்க. அற்புதமான ஒரு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொள்கிறார். அவரை பற்றி தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய ஆர்வம் உள்ளவர். எல்லா தமிழ் கவிதைகள், கட்டுரைகள் எல்லாம் அற்புதமாக பிரசுரிச்சிருக்காங்க. கலைமகள் பதிப்பகத்தில் இல்லாத புஸ்தகங்களே கிடையாது. அனைத்து விதமான புஸ்தகங்களும் அங்கே கிடைக்கும். அவர்களுடைய எந்த நீங்கள் புத்தக கண்காட்சி போனாலும் கலைமகள் பதிப்பகத்தில் ஐயா தமிழ்வாணன் எழுதியது, லேனா தமிழ்வாணன், ரவி தமிழ்வாணன் அவர்களுடைய புத்தகங்கள் அற்புதமாக இடம்பெற்றிருக்கிறது. அதிலே வரிசையாக இருக்கும். தத்துவங்களிலிருந்து, தமிழ் ஆராய்ச்சியிலிருந்து, இலக்கண இலக்கியங்களிலிருந்து எல்லா அற்புதங்களும் அங்கே கிடைக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான, உன்னதமான அந்த ஐயா ரவி தமிழ்வாணனை பற்றி சொல்வதற்கு எனக்கு மிகவும் பெருமையாக இருக்குது. இன்றைய காலகட்டத்து இளைஞர்களுக்கு தெரியாது. கலைமகள் பதிப்பகம்னு போய் பாருங்கள், எல்லா நாடுகளிலும் கிடைக்கும். அற்புதமான அனைத்து வகை கருத்துக்களும் பதிவிட்ட அத்தனை புத்தகங்களும் அங்கே விற்பனையாகிறது. அன்னாருடைய, ரவி தமிழ்வாணன் அவர்களுடைய பெருமைக்கு நான் அடியேன் ஒரு சாமானியன். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைக்காக, அன்புக்காக, பாசத்திற்காக இந்த பதிவை வெளியிடுகிறேன். அவருடைய புகழ் என்றும் வாழ்க, அவருடைய பணி தொடர்க என்று வளமோடு, அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.